இன்றைக்கி நம்ம சேனலில் மணத்தக்காளி கீரை துவையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இது அவைலபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. மணத்தக்காளி அந்த பூவு இலை எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். கீரை எவ்வளோ நல்லா வதக்க முடியுமோ அவ்வளோ நல்லா வதக்கிக்கோங்க. அதோட அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் மிச்சம் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உளுந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இது கூட ஒரு அரை கை அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 4-5 மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பூண்டு சேர்க்குறீங்கன்னா ஒரு 6-7 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், அது அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 10-15 எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு 3-4 சில்லு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை கலந்துக்கலாம். இது கூட தேவையான அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ண போகும்போது கொஞ்சமாக அதில் புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான துவையல் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.